திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கூக்கூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். என் பேரு பிரபாகரன். எங்க ஊர்ல கொள்ளிடம் ஆத்துல வந்து தண்ணி குறைஞ்சு மணல் அரிப்பு ஏற்பட்டு இப்போ காலையில எல்லாரும் ஆத்துக்கு வந்து மீன் பிடிக்க, ஆடு மாடு மேய்க்கிற அந்த மாதிரி பசங்க எல்லாரும் போவாங்க, ஆட்கள் போவாங்க. அவங்க வந்து மண் அரிப்புனால இப்ப தண்ணீர் குறைஞ்சதுனால ஒரு கட்டணம் தெரியறதா சொல்லி தகவல் கொடுத்தாங்க. எல்லாரும் போய் பார்க்கும்போது சோழர் காலத்து கட்டட கலைன்ற மாதிரி ஒரு சந்தேகமா இருக்கு. 2 அடிக்கு 1 அடி செங்கல், சுட்ட செங்கல் 2 அடிக்கு 1 அடி அகலம் இருக்கு. அவ்வளவு பெரிய கல் இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. தஞ்சாவூர்ல கோட்டை மாடுன்ற இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது அந்த கல்லும் இந்த கல்லும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துல அரண்மனை மாளிகைன்ற ஒரு கிராமத்திலையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி செங்கற்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து சோழர்கள் ஆட்சியில் வந்து கரிகால சோழன் கல்லணை கட்டும்போது இங்கே தங்கியிருந்து அவங்க படைபலத்துடன் வந்து தங்கியிருந்து கட்டின கட்டடமா இருக்கலாம், இல்ல மதில் சுவரா இருக்கலாம், இல்ல அந்தப்புறமா கூட இருக்கலாம். ஸோ எந்த கட்டடம்ன்றது சரியா தெரியல. அடியில பாதி தண்ணி மேல இருக்கிறதுனால தெரியல, பாதி தான் தெரியுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருங்கல்லான உயரமான தூண் இருக்கு. அந்த தூண் அடியில நோண்ட ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கிறதுனால எவ்வளவு ஆழம்ன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சில பானைகள் எடுத்திருக்கோம். அந்த பானைகள் வந்து இப்ப இருக்க மாதிரி இல்ல, மண் பானைகள் ரொம்ப மொத்தமா இருக்கு. இன்னும் சில பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல பெரியவங்க சொன்னது வந்து சாமி சிலையெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அரசாங்கம் வந்து ஆய்வு பண்ணி, தொல்லியல் துறை ஆய்வு பண்ணி எங்களுக்கு எங்க கிராமத்துல இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.